بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற ஜும்மாவுடைய வழிபாட்டினை நிறைவேற்றுவதற்காக முதலாக இந்த இடத்திலே நாம் இங்கே கூடி அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இஸ்லாத்திற்கான இலக்கணங்களை பற்றி, நல்ல முஸ்லிமுக்கான இலக்கணத்தை பற்றி தம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் பலதரப்பட்ட இலக்கணங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டிய விஷயங்கள், அவர் செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்று எண்ணற்ற பல செய்திகளை நமக்கு மார்க்கமாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இஸ்லாமியனுடைய அடிப்படை நம்பிக்கைகளை பற்றி சொல்லும் பொழுது, ஆமன்து பில்லாஹி ஒ மலாயிகத்திஹி ஒ குத்துபிஹி ஒ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கதிரி ஹைரிஹி ஒ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாசி பாதல் மௌத். அல்லாஹுவை நம்புவது, மலக்குகளை வானவர்களை நம்புவது, அல்லாஹுவால் வழங்கப்பட்ட வேதங்கள் அவற்றை உண்மை என நம்புவது, அவனால் இந்த உலகத்திற்கு பல்வேறு தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையினை நம்புவது, நன்மை தீமை அனைத்துமே படைத்த இறைவனின் புறத்திலிருந்து தான் உலகத்திற்கு வருகிறது என்பதனை நம்பிக்கை கொள்வது, மரணத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதனை பற்றி ஆழமாக நம்புவது, இந்த நம்பிக்கைகளை எல்லாம் யார் சரியான முறையில் தமது உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல முஸ்லிம்கள், நல்ல முஃமின்கள் என்று நபிகள் நாயகம் விளக்கம் தந்திருக்கிறார்கள். இப்படி இன்னும் பல கட்டங்களில் ஒரு நல்ல மூமினுக்கான இலக்கணங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விரிவாக விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு தடவை சொல்லும் பொழுது குறிப்பிட்டார்கள், இறை நம்பிக்கையாளன், ஒரு இறை நம்பிக்கை என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது. அதிலே முதன்மையான கிளை என்பது அஃதலுஹா லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதனை சரியான முறையில் நம்புவதுதான் இஸ்லாத்தின் ஈமானின் முதல் படி. அதில் கடைசி படி என்பது வஅதுனாஹா இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையில் நடந்து செல்கிற பாதையில் மனிதர்களுக்கு தொல்லை தருகிற ஏதேனும் ஒரு அம்சம் இருந்தால் அதனை நீக்கி அப்புறப்படுத்தி பிற மனிதர்கள் படுகிற துன்பங்களை குறைப்பது என்பது அது ஒரு இறை நம்பிக்கையினுடைய கடைசி படித்தரமாக இருக்கிறது. இதுவும் இறை நம்பிக்கையில் உள்ளதுதான். இறைவனை நம்புவது இறை நம்பிக்கை தான், இறைவனை தொழுவது இறை நம்பிக்கை தான், இறைவனுக்காக நோன்பு இருக்குது இறை நம்பிக்கை தான், சக மனிதர்களுக்கு ஏற்படுகிற துன்பங்களை தொல்லைகளை அகற்றுவது அதுவும் இறை நம்பிக்கையில் ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இப்படி பலதரப்பட்ட இலக்கணங்களை சொன்னாலும் ஒரு தடவை மிக மிக சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக ஒரு அற்புதமான இலக்கணத்தை சொல்கிறார்கள். அந்த இலக்கணத்திற்குள்ளே இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களில் ஏறத்தாழ 2/3 பங்கு சட்டத்திட்டங்களை அதற்குள்ளே அடக்கிவிடலாம். இஸ்லாமிய மார்க்கத்தின் கொள்கை கோட்பாடுகளை 3 பங்குகளாக பிரித்தோம் என்றால் அதில் 2 பங்குகளுக்கு உரிய சட்டத்திட்டங்களை, செய்திகளை, கட்டளைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒற்றை வரியிலே உண்டான ஒரு இலக்கணத்தின் வழியாக 2 பங்குகளுக்குண்டான சட்டங்களை அந்த ஒரு வரியிலே விளக்குகிறார்கள். அது என்ன என்று சொன்னால், அத்தீனு அந்நசீஹா, மார்க்கம் என்றால் என்ன? அத்தீனு மார்க்கம் என்பது அந்நசீஹா, பிற மக்களுக்கு நன்மைகளை நாடுவதுதான் மார்க்கமாகும். இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை நீங்கள் பகுத்து பார்த்தால், திருமறை குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களை எடுத்து பார்த்தால், இறைவனை வழிபட வேண்டும் என்பதை பற்றி குர்ஆனில் எந்த அளவிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சக உயிர்களோடு, இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களோடு, உலகத்திலே வாழுகிற அண்ணன் தம்பிகளோடு, சொந்த பந்தங்களோடு, நண்பர்களோடு எவ்வாறு வாழ வேண்டும் என்ற 2 பங்காக பிரித்து பார்த்தால்
அதில் ஒரு பங்கு அல்லாஹ்வை பற்றி இருக்கும், மீதி இருக்கிற 2 பங்குகள் சமூகத்தை பற்றி இருக்கும். சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் இதைத்தான் அதிகமாக சொல்லியிருக்கிறது. அல்லாஹ்வை தொழுவதை பற்றி கம்மியாக தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இறைவனை நோன்பு இருப்பதை பற்றி அல்லாஹ் கம்மியாக தான் சொல்லியிருக்கிறான். ஆனால் அக்கம் பக்கத்தில் வாழ வேண்டிய மனிதர்களிடத்தில் எப்படி நடக்கணும், சமூக வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், இதை பற்றி தான் இஸ்லாம் அதிகமாக பேசுகிறது. அதுதான் ரசூலுல்லாஹ் இங்கே சொல்கிறாங்க, அத்தீனு அந்நசீஹா, மார்க்கம்னா என்ன, ஒருத்தன் இஸ்லாத்தில் இருக்கிறான், இஸ்லாத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிறார், இஸ்லாத்தை பின்பற்றுகிறார் என்பதை எதை வைத்து அளவிட வேண்டும் என்று சொன்னால், அடுத்த மனிதர்களுக்கு அவர் நல்லதை நாடுகிறாரா. அடுத்தவர்கள் என்று சொன்னால் நம் பல விதங்களில் அடுத்தவர்களோடு தொடர்பு கொள்கிறோம். சில நேரங்களில் நாம் வியாபாரியாக இருப்போம், அடுத்தவர் நம்மிடத்திலே வந்து பொருள் வாங்குகிற நுகர்வோராக இருப்பார். நாம் கணவராக இருப்போம், அடுத்தவர் நம்முடைய மனைவியாக இருப்பார். நாம் தந்தையாக இருப்போம், அடுத்தவர் நமது பிள்ளையாக இருப்பார். நாம் தலைவராக இருப்போம், அடுத்தவர் நம்முடைய தொண்டராக இருப்பார். நாம் மருத்துவராக இருப்போம், அடுத்தவர் நம்முடைய நோயாளியாக இருப்பார். நாம் செல்வந்தராக இருப்போம், அடுத்தவர் ஒரு ஏழையாக இருப்பார். இப்படி சமூகத்திலே அடுத்தவர் என்று எத்தனையோ கட்டங்களை நாம் சந்திக்கிறோம், எத்தனையோ மனிதர்களோடு உறவாடுகிறோம். நீங்கள் எத்தனை மனிதர்களோடு உறவாடுகிறீர்களோ அத்தனை மனிதர்களுக்கும் நல்லதைத்தான் நீங்கள் விரும்ப வேண்டும். உங்களுக்கு நீங்கள் நல்லதை விரும்புவீர்கள், அதை பற்றி சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு நான் நல்லதை தான் விரும்புவேன். எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும், என்னை யாரும் தப்பாக பேசிடக்கூடாது, என்னை பற்றி அவதூறாக நினச்சிடக்கூடாது, என்னை பற்றி கெட்ட விஷயங்கள் மக்கள் மத்தியில் பரவிடக்கூடாது, என்னுடைய வாழ்க்கைக்கு எந்த துன்பம் துயரங்களும் ஏற்படக்கூடாது, எனக்கு இதை நான் விரும்பத்தான் செய்வேன். ஒவ்வொரு மனிதனும் அவரவருக்கு இதை விரும்பத்தான் செய்வார்கள். அவரவருக்கு விரும்புறதை பற்றி மார்க்கம் பேசவே இல்லை. அது இயற்கையிலே அல்லாஹ் அப்படி தான் வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார்கள், அடுத்தவருக்கு நல்லதை நாடுங்கள். அடுத்தவருக்கு நல்லது என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள், குல்லா லிமன் யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே அடுத்தவர்களால் யாரை குறிக்கிறீர்கள், யாருக்கு நான் நல்லதை நாட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? ரசூலுல்லாஹ் விளக்குகிறார்கள், லில்லாஹி, அல்லாஹுக்கு நல்லதை நாடு, ஒலி குத்துபிஹி, அவனால் வழங்கப்பட்ட வேதத்திற்கு நல்லதை நாடு, வலி ருசுலிஹி, அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களுக்கு நல்லதை நாடு, வலி ஐம்மத்தல் முஸ்லிமீன, முஸ்லிம்களின் தலைவர்களுக்கு நல்லதை நாடு, வ ஆம்மத்திஹிம், முஸ்லிம் சமூக பொதுமக்களுக்கு நல்லதை நாடு, அனைவருக்கும் நல்லதை நாடு. அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு அல்லாஹ் விஷயத்தில் யாரும் களங்கம் கற்பித்து விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய வேதத்தை யாரும் இழிவுபடுத்தி விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதரை யாரும் குறைவுபடுத்தி பேசிவிடக்கூடாது, முஸ்லீம் தலைவர்களை பற்றி யாரும் விமர்சித்து அவர்களுக்கு தொல்லைகளை தந்துவிடக்கூடாது, முஸ்லீம் சமுதாய பொதுமக்களுக்கு எந்த துன்பங்களும் நேர்ந்துவிடக்கூடாது என்று பிற மக்கள் விஷயத்தில் நீங்கள் நல்லதை நாட வேண்டும். இப்படி யார் நடந்து கொள்கிறார்களோ, அடுத்தவனுக்கு நல்லது நடக்கணும், நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு யார் தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல முஸ்லீம்கள், அவர்கள்தான் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் என்று மிக ரத்தின சுருக்கமான ஒரு இலக்கணத்தை, ஒரு நல்ல இஸ்லாமியனுக்கான இலக்கணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு இந்த இலக்கணத்தை நாம் பின்பற்றுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சார்ந்து இருக்கிற அடுத்தவர்கள் விஷயத்தில் எல்லா நேரத்திலும் நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமா? அல்லது அடுத்தவர் எப்படி போனால் என்ன, அடுத்தவனுக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன, எனக்கு நல்லது நடக்கணும், அதுக்காக வேண்டி அவன் ஏமாந்தாலும் பரவாயில்லை, அடுத்தவர் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, அடுத்தவர் மனம் வேதனைப்பட்டாலும் பரவாயில்லை, அடுத்தவர் தனது சொத்து பத்துக்களை இழந்து நஷ்டமடைந்தாலும் பரவாயில்லை, நான் எனக்கு நல்லதை பெற வேண்டும் என்பதற்காக பிறர் நலனை மீறுகிறேனா, அல்லது பிறர் நல்ல முறையில் வாழ வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும், நன்மையே பெற வேண்டும் என்பதற்காக என்னுடைய நன்மைகளை கூட, நான் அனுபவிக்கிற சுகங்களை கூட நான் குறைத்துக் கொள்கிறேனா? இந்த பரிசீலனையை ஒவ்வொரு முஸ்லிமும் செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தவர்களை பற்றி குறை சொல்வதற்காக வேண்டி இந்த செய்தி அல்ல, நம்மை நாமே எடை போட்டு பார்ப்பதற்கு. ஒரு முஸ்லீம் என்றால் அடுத்தவருக்கு நல்லது நாட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நான் என்னை சார்ந்திருக்கிறவர்கள் விஷயத்தில் நல்லதை நாடுகிறேனா? என்னை பற்றி சமுதாயம் எப்படி நினைக்கிறது? நான் அடுத்தவர்களுக்கு நல்லதை நாடுகிறவன் என்று நினைக்கிறார்களா, அல்லது இவன் சுயநலவாதி, தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி அடுத்தவர்களுடைய நலனை கூட இவர் அடகு வைக்க தயங்க மாட்டார் என்று கருதுகிறார்களா? நமக்கு நாமே எடை போட்டு பார்க்கலாம். என்னை பற்றி மற்றவங்க எப்படி நினைப்பாங்க அதை கூட நான் எடை போட்டு பார்க்கலாம். அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறத பிரித்து பார்க்க முடியாது, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் முடியும். ஆனாலும் கூட என்னுடைய செயல்பாட்டை வைத்துக்கொண்டு எனக்கு நானே மதிப்பெண் போட்டுக் கொள்ளலாம். நான் மற்றவங்க விஷயத்தில் என்னை பிரியப்படுற மாதிரி நடந்து கொள்கிறேனா, அல்லது மற்றவர்கள் என்னை வெறுப்பதை போன்று எனது வாழ்க்கையை அமைத்திருக்கிறேனா? கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வியாபாரத்தில் நல்லதை நாடக்கூடிய மக்களாக முஸ்லிம் சமுதாயம் மாறிவிட்டது என்று சொன்னால்,
சமூகத்திலே இஸ்லாத்தை நோக்கி வருகிறவர்களுடைய எண்ணிக்கை தாறுமாறாக அதிகரித்துவிடும். ஏனென்றால் எல்லா மனிதர்களும் ஏதேனும் ஒரு விதத்தில் வியாபாரியாக அல்லது ஒரு நுகர்வோராக பிறரிடத்திலே பணம் கொடுக்கல் வாங்கல் செய்கிறவராக ஒரு பொருளாதாரத்தை பரிமாற்றம் செய்து கொள்ளக்கூடிய நிலையிலே தான் அத்தனை மனிதர்களும் இருக்கிறார்கள். அந்த வியாபார கொடுக்கல் வாங்கலில் என்னிடத்திலே வந்து வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடியவருக்கு நான் நல்லதை நாடுகிறேன் என்பதை அவர் புரிந்து கொண்டால், ஏன் இவர் நல்லது நாடுகிறார் என்று அவருடைய சிந்தனையில் ஒரு எண்ணம் வரும். அவர் அவருடைய நல்லதை தான் நாடணும். வியாபாரம் செய்கிறார், அவர் வியாபாரத்தில் அவருடைய லாபத்தை மட்டும்தான் கவனத்தில் கொள்ளணும். நான் நஷ்டமடைந்து விடக்கூடாது என்று அவரிடத்திலே போய் வியாபாரம் செய்கிற எனக்கு எந்த கேடும் வந்து விடக்கூடாது, ஒரு கெட்ட பொருளை வாங்கி சென்று விடக்கூடாது, தரமற்ற பொருளை வாங்கி சென்று அவர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று எனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏன் விரும்புகிறார் என்ற கேள்வி அவருடைய உள்ளத்திலே எழும். அந்த கேள்விக்கு பதிலாக எது கிடைக்கும்? உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தன்னுடைய வியாபாரத்திலே தன்னுடைய நன்மையை மட்டும் நாடி வியாபாரம் செய்கிற பொழுது இவர் தன்னிடத்திலே வியாபாரம் செய்ய வருகிற நுகர்வோரின் நன்மையை நாடுகிறார் என்றால் அது இவராக எடுத்துக்கொண்ட முடிவு அல்ல, இவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கம் இவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற பாடம். அப்படியானால் இந்த பாடத்தை நாமும் படித்துக் கொள்வோம், அந்த மார்க்கத்தை நாமும் ஏற்றுக்கொள்வோம் என்ற உணர்வு அவர்களுடைய உள்ளத்திலே வர ஆரம்பித்துவிடும். இன்றைக்கு இந்தியாவில் ஏறத்தாழ 20 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் வாழ்கிறோம். இந்த 20 கோடி முஸ்லீம்கள் வாழ்வதற்கு என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் வாழுகிற இந்த தேசத்திலே பிறந்தார்களா? நபி அவர்கள் நமக்கு நேருக்கு நேராக உரை நிகழ்த்தினார்களா? நம்முடைய முன்னோர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து நம்முடைய முன்னோர்களை இஸ்லாத்தின்பால் நபி அவர்கள் சேர்த்தார்களா? நபி அவர்கள் அரபகத்திலே பிறக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற அந்த தேசத்திலே பிறந்த நபி அவர்கள் அங்கே சொல்லப்பட்ட போதனை, அங்கே நடைமுறைப்படுத்தி காட்டப்பட்ட வாழ்க்கை முறை பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற இந்த தேசத்து மக்களை, இந்திய தேசத்திலே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களை எப்படி ஈர்த்தது? எந்த அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள்? அங்கிருந்து இங்கே வியாபாரம் செய்ய வந்த வியாபாரிகளின் வழியாகத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் இந்தியாவிற்குள்ளே இஸ்லாம் நுழைந்த வரலாறு. பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி யாரும் வரவே இல்லை. இஸ்லாத்தை சொல்வதற்காக வேண்டி பயான் பண்ணுறதுக்காக வேண்டி அரபு நாட்டிலிருந்து யாரும் வரவே இல்லை. அங்கிருந்து வந்தவர்கள் எதற்கு வந்தார்கள்? வியாபாரிகளாக வந்தார்கள். அங்கே கிடைக்கிற பொருட்களை இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்வது, இங்கே கிடைக்கிற பொருட்களை எடுத்து சென்று அங்கே விற்பனை செய்வது, அப்படி அவர்கள் வியாபாரம் செய்கின்ற வியாபாரத்தில் அவர்கள் காட்டிய நேர்மை, அவர்கள் நடந்து கொண்ட நாணயம் அந்த வாங்க வருகிறவர்களுடைய உள்ளத்தை ஈர்த்தது. இவ்வளவு தூரம் அவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே தரமற்ற பொருளாக இருந்தாலும் வியாபாரின்னு சொன்னாலே பொய் பேசி வந்திருக்கிற நுகர்வோரை ஏமாற்றுகிறவன் தான் ஒரு தரமான வியாபாரி. அப்படித்தான் உலகம் வியாபாரிக்கு அளவுகோல் வைத்திருக்கிறது. வியாபாரினா யாரு? மண்ணை கூட ஒண்ணுமில்லாத மண்ணை கூட காசாக்கிறவாயா இவன். இப்படி செய்கிறவர்கள் பயனற்ற பொருளை கூட வருகிறவர்களுடைய தலையில வச்சு கட்டி அதில் 50 ரூபா லாபம் சம்பாதிக்கின்ற திறமை யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் நல்ல வியாபாரி என்று உலகம் சொல்கிறது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அரபகத்திலிருந்து இங்கே வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? பொருளில் இருக்கிற குறைகளை எடுத்து சொன்னார்கள். இந்த பொருளை தரமானது நீ நினைச்சிடாத, இதில் இந்த மாதிரி டேமேஜ் இருக்கிறது, இந்த மாதிரி இதில் பாதிப்பு இருக்கிறது, இதை நீ வாங்கிட்டு போனால் 10 நாளைக்கு தான் தேரும், அதுக்கு வருஷ காலத்துக்கு உழைக்காது, பார்த்து வாங்கிட்டு போ, அவசர தேவையா நீண்ட கால தேவையா, இந்த பொருளுக்கு இவ்வளவு கொடுக்கலாமா என்பதையெல்லாம் நீ ஆலோசித்து விட்டு இந்த பொருளை வாங்கி செல் என்று பொருளில் இருக்கிற குறைகளை சொன்னார்கள். அதில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்களை சொன்னார்கள். அது அந்த மக்களை ஈர்த்தது, நம்முடைய முன்னோர்களை ஈர்த்தது. எதுக்கு இதில் உள்ள குறைய சொல்றார்? கத்தரிக்காய் விற்கிறவர் அதனுடைய கெட்டுப்போன பகுதியை உள்பக்கமாக வைத்துவிட்டு நல்ல பகுதியை பார்ப்பதற்கு பளபளப்பாக இருக்கிற வெண்ணிற பகுதியை வெளிப்புறத்திலே வைக்கிறார். ஏன் வைக்கிறாரு? பார்த்த உடனே நல்லா இருக்கு அள்ளி போடுன்னு வாங்கிட்டு போயிடுவான். உள்ளுக்குள்ள இருக்கிற குறை நமக்கு தான் தெரியும், அதனுடைய குறை வந்திருக்கிற வாங்க வந்திருக்கிற கஸ்டமருக்கு தெரியாது. அப்ப அவருடைய தலையில் இந்த கெட்டு போன கத்தரிக்காயை, பழுத்து போன கத்தரிக்காயை விற்று நாம் லாபம் சம்பாதித்து விடலாம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வியாபாரம் செய்யும் பொழுது இவர்கள் வித்தியாசமா செய்கிறார்களே, இவர்கள் மட்டும் குறைகளை சொல்லுகிறார்களே, சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சொல்வதனால் இவர்களுக்கு லாபம் குறைகிறது. அதை சொன்ன உடனே எனக்கு தேவையில்லைன்னு போயிடுறார். சொல்லாம இருந்தா வாங்கிட்டு போவார், 10 ரூபா சம்பாதிப்பார். சொன்ன காரணத்தினால் இவருடைய லாபம் போகிறது. எனக்கு லாபம் போனாலும் பரவாயில்லை, என்னிடத்தில் பொருள் வாங்குகிறவர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்த வியாபாரத்தின் விளைவு
இன்றைக்கு இறைவனின் மகத்தான கிருபையினால் 20 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லிம்களை இந்த தேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் வியாபாரத்திலே பிறர் நலம் நாடுவதனால் ஏற்படுகிற நன்மையை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதா? நம்முடைய சமுதாயத்தில் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தது. முஸ்லீம் கடையில் போய் வாங்கு, பாய்மார் கடையில் போய் வாங்கு, நேர்மையாக இருக்கும், நாணயமாக இருக்கும், கரெக்டான ரேட்டை விற்பனை செய்வார் என்றெல்லாம் பெயர் வாங்கி வைத்த நம்முடைய முன்னோர்கள் இன்றைக்கு பாய் கடையில் வாங்கிறாத, கூட ஒரே வச்சு வித்துருவாயா, இல்லாத இருக்குன்னு சொல்லி தந்து தலையில் வச்சு கட்டிடுவாங்க என்று இன்றைய நம்முடைய தலைமுறை இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு கெட்ட பெயரை வாங்கி தந்திருக்கிறது. பொருளிலே கெட்ட பொருள், தரமற்ற பொருள், எடையிலே குறைவு. 1 கிலோ வாங்குகிறோம் என்று சொன்னால் அதிலே 900 கிராம், 950 கிராம், 50 கிராம், 100 கிராம் உள்ளடி படி வைத்து ஏமாற்றப்படுகிறார்கள். இந்த ஏமாற்று காரியத்தை செய்கிறவர் யார்? உலகத்திலே யார் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த சமூகத்தை வேண்டுமானாலும், சமூகத்தார் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதை பற்றி நாம் பேசப் போவதில்லை. ஆனால் ஒரு முஸ்லிம் இதை செய்யலாமா? மறுமையை நம்புகிறவன், அல்லாஹ்வை நம்புகிறவன், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற நிலையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்திருக்கிற ஒரு இஸ்லாமிய நிலத்தில் உலகத்தின் செல்வத்தை சேர்ப்பதற்காக, காசு பணத்தை பார்ப்பதற்காக இப்படிப்பட்ட பிற மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கின்ற ஒரு பொருளாதார நிலையை முஸ்லிம்களிடத்தில் பார்ப்பதுதான் வேதனையிலும் மிக்க வேதனையாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஏமாற்றுதல்கள்! வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் ஏமாற்றுதான், பொய் பேசுவதுதான் வியாபாரத்தின் அடிப்படை என்று மாறி போய்விட்டது. பொய் பேசாம பிசினஸ் பண்ண முடியுமா? கேள்வி கேட்கலாம். கேட்கிறது யாரு? முஸ்லீம். ஏன் பொய் பேசாம வியாபாரம் செய்தவர்கள் இல்லையா? இன்றைக்கு கூட செய்து கொண்டிருக்கிற மக்கள் இல்லையா? உங்களுடைய பொய் தான் உங்களுக்கு ரிசுக்கை தருகிறதா? படைத்த இறைவன் உங்களுக்கு ரிசுக் அளிக்கவில்லையா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்ல் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. பூமியிலே ஊர்ந்து செல்லுகிற எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அதனுடைய ரிசுக்கிற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் எந்த ஜீவனும் உலகத்தில் மிச்சமில்லை. படைத்த இறைவன் உங்களுக்கு வாழ்வளிக்க மாட்டானா? உங்களுடைய உணவு தேவையை, உங்களுடைய வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து தரமாட்டானா? நீங்கள் செய்கிற பொய்யை வைத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கையை நடந்தேறும் என்று நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்களா? உலகத்திலே வாழ்கிற ஜீவராசிகளை கணக்கிலே எடுத்து பாருங்கள். ஜீவராசிகளுக்கு, வாயில்லா ஜீவன்களுக்கு, விலங்குகளுக்கு, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு அல்லாஹ் வழங்குகிற ரிசுக்கோடு உங்களுக்கு வழங்குகிற ரிசுக்கை ஒப்பிட்டு பாருங்கள். கடலிலே நீந்துகிற மீன் இனம் மனிதர்களுக்கு வற்றாத உணவு தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிற ஒரு இனம் கடல். கடலுக்குள்ளே இருந்து எத்தனையோ விஷயங்கள் மனிதர்கள் அடைந்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கடலிலே கிடைக்கிற உணவுப் பொருட்கள், கடலிலே கிடைக்கிற முத்து பவளங்கள், எண்ணற்ற பல நன்மைகளை அடைகிறோம். அந்த கடலுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளையும் பகுத்து பாருங்கள். ஒரே ஒரு ஜீவன், திமிங்கலம் என்ற ஒரு மீன், ஒற்றை மீன். அந்த ஒரு இனத்திலே லட்சோப லட்ச மீன்கள் கடலில் இன்றைக்கு நீந்தி கொண்டிருக்கின்றன. அந்த லட்சோப லட்ச மீன்களில் ஒரே ஒரு மீனை எடுங்கள். ஒரு மீனுக்கு ஒரு நேரத்திற்கு அவை உண்ணுகிற உணவின் அளவு தெரியுமா? ஒரே ஒரு திமிங்கலம் ஒரு நேரத்திற்கு, ஒரு நாள் ஃபுல்லா இல்லை, ஒரு நேரத்தில் சாப்பிட ஆரம்பித்தது என்று சொன்னால் அதனோட உணவு தேவைக்காக வேண்டி அவை உண்ணுகிற உணவின் அளவு எவ்வளவு தெரியுமா? ஏறத்தாழ கடலை ஆய்வு செய்கிற விஞ்ஞானிகள் பகுத்தறிந்து சொல்லுகிறார்கள், 1500 கிலோ உணவை ஒரு நேரத்திற்கு உண்ணுகிறது. ஒரு திமிங்கலம் ஒரு நேரத்திற்கு 1500 கிலோ உண்ணுகிறது. நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டு விடுகிறீர்கள்? ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பாடு? ஒரு வாரத்திற்கு எவ்வளவு சாப்பாடு? ஒரு மாதத்திற்கு எவ்வளவு சாப்பாடு? அந்த திமிங்கலத்திற்கு ஒரு நேரத்திற்கு 1500 கிலோ உணவு கொடுக்க முடிந்த இறைவனால் உங்களுக்கு ஹலாலான அடிப்படையில் உணவு தர தெரியாதா? வழி கிடையாதா? தரமாட்டானா? இறைவனை பற்றி தரமாட்டான். உங்களுடைய பொய் தான் உங்களுக்கு தருகிறது என்று நீங்கள் நம்பினால் உங்கள் பொய்யின்பால் அல்லாஹ் உங்களை சாட்டி விடுவான். உன் பொய் தானப்பா சாப்பாடு தருதுன்னு நினைக்கிற, போ பொய் பேசியே சம்பாதிச்சுக்க. இறைவனை பற்றி நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் இறைவன் நம்மிடத்திலே நடந்து கொள்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், உமைய தஸப்பர் இஸப்பிர்ஹுல்லாஹ். நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு பொறுமையோடு இருப்பேன், ஹலாலாகத்தான் சம்பாதிப்பேன், ஹலாலான வாய்ப்பினை அல்லாஹ் எனக்கு திறந்து தருவான் என்று இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அந்த வாசலை அல்லாஹ் திறந்து தருவான். நீங்க முடிவெடுக்கிற வச்சு தான் இருக்கிறது. பிச்சை எடுத்தா தான் முடியும். நமக்கு எந்த தொழிலும் தெரியாது, பிச்சை எடுக்கலாட்டி நம்ம லைஃப் எப்படி? நமக்கு என்ன வியாபாரம் பண்ண தெரியுமா? நமக்கு என்ன மூட்டை தூக்க தெரியுமா?
நமக்கு ஏதாவது மக்களிடத்தில் வேற ஏதாவது தொழில் துறைகளில் ஈடுபடுவதற்குரிய அறிவு இருக்குதா? ஒன்றுமே இல்லை. பலம் இல்லை, முதலீடு இல்லை, தொழில் செய்வதற்குரிய அறிவு இல்லை. அதனால பிச்சையை தவிர வேற வழி இல்லைன்னு ஒருத்தர் முடிவெடுத்தா அல்லாஹ் திறந்து கொடுப்பான். போ, அந்த பக்கம் 100 வீடு இருக்குது, இந்த பக்கம் 100 வீடு இருக்குது, போய் நல்ல பிச்சை எடு. உங்களுடைய முடிவை பொறுத்து இறைவனின் முடிவு இருக்கிறது. இறைவன் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் உங்களிடத்தில் நடந்து கொள்வான். ஹலாலாக சம்பாதிப்பதற்கு, பொய் பேசாமல், ஏமாற்றாமல், மோசடி செய்யாமல் சம்பாதிப்பதற்கு என் இறைவன் எனக்கு வாய்ப்பை தருவான் என்று நீங்கள் காத்து கிடந்தால் அந்த வாய்ப்பை கண்டிப்பாக இறைவன் திறந்து தருவான். இல்லை இதுதான் வழி, அந்த வழியில் போ என்று அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை திருப்பி விட்டு விடுவான். எத்தனை விதமான மோசடிகள்! வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனை மோசடி! கெட்ட தரமற்ற பொருட்களை தரமான பொருள் என்று விற்பதிலிருந்து, எடை குறைப்பதிலிருந்து, பொய் பேசுவதிலிருந்து, இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்திலே சத்தியம் செய்யாதீர்கள் என்று சொல்கிறார்கள். சத்தியம் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா? அனுமதிக்கப்பட்டது. சத்தியம் செய்யலாம், சில நேரங்களே செய்யத்தான் வேணும். ஒரு உண்மையை நிரூபிப்பதற்கு வேறு சான்றுகள் ஆதாரங்கள் இல்லாத பொழுது சத்தியத்தை நாட வேண்டும் என்று அல்லாஹ்வே கற்றுத்தருகிறான். லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லக்வி ஃபீ ஐமானிக்கும், உங்களுடைய சத்தியங்களில் வீணான சத்தியத்திற்கு அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். தேவையான நேரத்தில் சத்தியம் பண்ணுங்க என்று அனுமதிக்கப்பட்ட சத்தியத்தை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். நீங்கள் வியாபாரத்தில் அந்த அனுமதிக்கப்பட்ட காரியத்தை கூட செய்யாதீங்க. ஏன் செய்யக்கூடாது? அதனால் என்ன கேடு? நீ வியாபாரத்தில் செய்ய போனா வியாபாரிகள் வாங்கி வச்சிருக்க பேர் என்ன? வியாபாரினா பொய் பேசுவாங்க என்றுதான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. நீ அல்லாஹ்வை இழுத்து சத்தியம் பண்றீங்க. ஒரு பொருளுடைய விலையை கேட்கிறார், எவ்வளோங்க ரேட்டு? 10 ரூபாங்க, இல்லை குறைச்சி கொடுங்க, 8 ரூபாய்க்கு கொடுங்க. அதெல்லாம் முடியாதுங்க. ஆதாரத்தை எடுத்து வைப்பார். என்ன ஆதாரம்? அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு அசலே 10 ரூபா தாங்க, கொடுங்கம்பார். உடனே வந்திருக்கிறவர் என்ன செய்யணும்? சத்தியம் பண்ணிட்டார். அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ண பிறகு வேறு பேச்சு இருக்குதா? வாயை பற்றிட்டு வாங்கிட்டு போவாரா? இவர் சத்தியம் பண்ணதுக்கு பிறகு பரவாயில்லைங்க குறைச்சி கொடுங்கம்பார். இப்போ என்ன அர்த்தம்? உன் சத்தியத்தை மதிக்கலை, எதுக்கு நீ சத்தியம் பண்ணுற? அல்லாஹ்வை இழுத்தல்ல, அல்லாஹ்வுடைய பெயரை நீ பயன்படுத்தினல்ல, அப்போ அல்லாஹ்வுடைய இஸ்ஸத் அங்கே இருக்கணும்ல. எங்கே அல்லாஹ்வின் இஸ்ஸத்து குறைக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் அல்லாஹ்வின் பெயரை பயன்படுத்தாது. அப்போ சத்தியம் செய்தால் கூட நம்பிக்கை பெற முடியாத அளவிற்கு வியாபாரம் என்பது தாறுமாறாக கெட்டு போய் கிடக்கிறது. வியாபாரி வந்திருக்கிறவரை ஏமாற்றுகிறதை போல வந்திருக்கிறவர் வியாபாரி ஏமாத்துறது. பல நேரங்களில் வியாபாரிகள் பொய் பேசுவதற்கு அந்த வியாபாரத்தை செய்ய செல்கிற கஸ்டமர்கள் நுகர்வோரே காரணம். 50 ரூபா சொன்னார், குறைச்சி கொடுங்கன்னு கேட்கலாம், முடிஞ்சா வாங்கிட்டு வரலாம், இல்லையா வேண்டான்ட்டு வரலாம். இவர் என்ன பண்ணுறது? என்னங்க 50 ரூபாங்கிறியா? அந்த கடையில் 30 ரூபா தானே, நீ போய் கேட்டியா? நீ 30 ரூபாய்க்கு தெரியுமா? உனக்கு ரேட்டு தெரியுமா? எதையும் கேட்கறதில்ல, விசாரிக்கிறது இல்லை. போட்டு பார்ப்போம். எதற்கு இந்த பொய்? நீங்கள் பொய்யை தூக்கி போட்டவன அவர் அடுத்த பொய், எனக்கு அசலே இவ்வளவுதான். இவர் ஒரு பொய், அவர் ஒரு பொய், மாற்றி மாற்றி பொய். பிறர் நலனை பற்றி அக்கறை கொண்டிருக்கிற மக்களிடத்தில் இப்படிப்பட்ட பண்பாடுகளை பார்க்கவே இயலாது. நான் உன்னை ஏமாற்ற நினைக்கல, நீ என்னை ஏமாற்ற நினைக்காத. நாங்கள் உங்களை ஏமாற்ற நினைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் எங்களை ஏமாற்ற நினைக்க மாட்டீர்கள். அப்படிதான் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். நீங்க மற்றவங்களுக்கு நல்லது நாடுங்க, அது மாதிரியே ஒரு நன்மையான மக்களை உங்கள் பால் அல்லாஹ் திருப்பி விடுவான். அடுத்தவர்கள் விஷயத்தில் நல்லதை நாடு. ரத்தின சுருக்கமா நபிகள் நாயகம் தன்னுடைய இறுதி பேருரையில் சொன்னார்கள், நல்லதை நாடுவது என்று சொன்னால் அதனுடைய அளவு என்ன? இன்ன அம்வாலக்கும் வஅராலக்கும் வஅன்ஃபுஸக்கும் ஹராமுன் கஹுருமத்தி யௌமிக்கும் ஹாதா வஃபி ஷஹரிக்கும் ஹாதா வஃபி பலதிக்கும் ஹாதா. உங்களில் ஒவ்வொருவருடைய பொருள், உயிர், மானம், மரியாதை அனைத்துமே புனிதமானது. அடுத்தவங்களுடைய பொருளில், அடுத்தவர்களுடைய உயிரில், அடுத்தவருடைய மான மரியாதையில் அத்துமீறி விடாதீர்கள். அதற்கு கேடு ஏற்படுகிற விதத்தில் நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். உங்கள் உயிருக்கு கேடு ஏற்படுவதை எப்படி வெறுப்பீர்களோ அதே போல பிறர் உயிருக்கு ஏற்படுகிற கேட்டை நீங்கள் வெறுக்க வேண்டும். பிற மனிதர்களுக்கு ஏற்படுகிற மான மரியாதை சீர்குலைவை உங்களுக்கு ஏற்பட்டால் எப்படி வெறுப்பீர்களோ, நீங்கள் ஒரு தவறு செய்து விட்டீர்கள், அந்த தவறு வெளியில் தெரிஞ்ச அசிங்கம், 4 பேர் காரி துப்பிடுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பில் தப்பில் ஈடுபட்டு விட்டீர்கள். அந்த தப்பை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஏதோ செஞ்சு விட்டோம், அறியாமையில் நடந்துருச்சு, யாருகளையும் பற்றக்கூடாதுப்பா,
இப்படியே அல்லாஹ் மறைச்சிடணும் நினைப்பீங்கல்ல. பிறர் ஒரு தவறு செய்து விட்டார், உங்கள் கண்ணில் படுது, நீங்கள் எப்படி நடக்க வேண்டும்? உங்கள் தப்ப நீங்களும் வெளியே சொல்ல மாட்டீங்க, வேற யாரும் வெளியே சொல்லக்கூடாது, வெளியே சொல்றதை வெறுக்கிறீங்க, வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு பதறீங்க. அப்போ இன்னொருவர் தவறு செய்து விட்டார், தனிப்பட்ட முறையில் சமுதாயத்துக்கு கேடு செஞ்சு தப்பு செஞ்சா அதையெல்லாம் பகிரங்கப்படுத்த வேண்டும். அவருக்கும் அல்லாஹ்விற்கும் சம்பந்தப்பட்ட தவறு, அப்படிப்பட்ட தவறை செய்து விட்டார், உங்களுக்கு தெரிகிறது, நீங்கள் எப்படி நடக்க வேண்டும்? நம்ம அப்படி நடக்கிறோமா? ஏன் தப்பு வெளியில் போகக்கூடாதுன்னா அடுத்தவன் தப்பு நான் வெளியே சொல்லக்கூடாதுல. தம்பட்டு அடிக்கிறதுல பாலியல் ரீதியான தவறுகள் எல்லாம் நடந்துருச்சுன்னா கேட்கவே தேவையில்லை. அது இருக்கோ இல்லையோ, இந்த காதில் செய்தி வந்தால் போதும். அந்த பிள்ளை அந்த பையன் போகிற வழியிலே செய்தி தெரியுமா, அவன் சாமம் போய்கிட்டு இருப்பான், அவனை கூப்பிட்டு மெனக்கிட்டு கூப்பிட்டு, தெரியுமா மேட்ரு தெரியுமா அவனுக்கே பக்கத்து வீட்டில் சொல்லாட்டி வெடிச்சிடும். அதை கன்ஃபார்ம் கூட பண்ணுறதில்லை பல பேர். தவறு நடந்ததா இல்லையா அதை உறுதி செய்து விட்டு சொன்னால் கூட ஏதோ புறம் பேசி இருக்கிறான், அவ்வளோதான் குற்றம். ஆனால் எப்படி சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து சொன்னாராம், உனக்கு தெரியுமான்னு கேள்வி கேட்டா அவர் தான் சொன்னார், அவர் சொன்னார் நீ சொல்றியே, உன்னை பற்றி சொன்ன சொல்லுவியா? அவர் சொன்னாருன்னு கேட்டப்பா, நடந்துச்சா இல்லையா என்று கன்ஃபார்ம் செய்யவில்லை, உறுதிப்படுத்தவில்லை. நான் என்ன பொய்யா சொன்னேன்? அவர் சொன்னதானே சொன்னேன். உன்னை பற்றி, உன் மனைவியை பற்றி, உன் பிள்ளையை பற்றி, உன் பெற்றோரை பற்றி இப்படி தப்பு நடந்து விட்டது என்று போகிற போக்கிலே ஒருவன் சொன்னால் அதையும் இப்படி அடுத்தவர்களுக்கு சொல்வீர்களா? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், மன் சதர தம்ப அஹீஹி சத்ரஹுல்லாஹு தம்பஹு ஃபில் ஆখিরা. யார் ஒருவர் தனது சகோதரன் செய்கிற தவறுகளை மறைக்கிறானோ அவரது தவறுகளை நாளை மறுமையிலே அல்லாஹ் மறைக்கிறான். அந்த பண்பாடு இருக்கிறதா? தனிப்பட்ட குற்றங்களுக்கு தான். அவனுடைய பொதுவாக சமுதாயத்தை ஏமாற்றி மக்கள் பணத்தை சுருட்டி உலையில் போட்டுட்டு அவர் தனக்கென நிற்பார், அதுவெல்லாம் அப்படி மறைக்கக்கூடாது, அதையெல்லாம் பகிரங்கப்படுத்தி ஆகணும். தனிப்பட்ட தவறுகளை மறைக்கின்ற பக்குவம் இருக்கிறதா? இன்னும் சொல்வதாக இருந்தால், இயக்க ரீதியாக இருக்கிறவர்கள், கட்சி ரீதியாக பிளவுபட்டு இருக்கிற மக்கள், எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், எதிர் அமைப்பை சார்ந்தவர்கள், அவர்களை பற்றி இப்படி ஒரு கெட்ட செய்தி வருதுன்னு வச்சுக்குவோம், தன்னுடைய இயக்க சகோதரரை பற்றி வந்தா இப்போ நடந்த உண்மையா, இப்படி செய்தி கேள்விப்படுறோமே, நம்ம தலைவர் இப்படியெல்லாம் நடந்துருச்சாமே, என்னன்னு தெரியலையப்பா, கேட்டதுலேருந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குத, வெளியில் சொல்ல மாட்டார். சம்பந்தப்பட்ட இயக்க தோழர்களிடத்தில் போய் டிஸ்கஷன், உண்மையா 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 உண்மையா, இது பொய்யா இருக்க வேண்டுமே என்ற எண்ணத்தோடு பல பேரிடத்தில் கேட்டு உறுதி செய்து வேற வழி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அடப்பாவி இப்படி பண்ணிவிட்டானா ஜமாத்திலிருந்தே தூக்கு. கடைசி கேட்டமா வேற இயக்கத்தை சார்ந்த ஒருத்தனிடத்தில் இந்த தவறு நடந்து விட்டது, செய்தி வருது, இவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமிடா. நீங்கள் அன்னைக்கு போகும்போதே எல்லாம் இங்கேருந்து போகும்போது அப்படித்தானே ரொம்ப இனிப்பான செய்தியை கேள்விப்பட்டதை போன்று எதிரிகள் என்று சொன்னார். மார்க்கத்தில் இப்படி எதிரி தன்னுடைய இயக்க தோழன் தன்னுடைய இயக்கத்தை சாராதவன் என்று பிரித்து பார்த்து அவனுடைய குறைகளை அம்பலப்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறதா? நாம் எப்படி இருக்கும்? யாரை பற்றி விமர்சிக்க தேவையில்லை. நான் இந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறேன்? அடுத்தவருக்கு நன்மையை நாடுகிறேனா? யாராக இருக்கட்டும், அநியாயம் செய்தவனுக்கு கூட நன்மையை நாட சொல்கிற மார்க்கம் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாதிக்கப்பட்டவனுக்கு நன்மையை நாடலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அநியாயம் செஞ்சவனுக்கு நீங்க உதவி செய்யுங்க. சஹாபாக்களுக்கு அதிர்ச்சியா போயிடுச்சு. அல்லாஹ்வுடைய தூதரே அநியாயம் பண்ணியிருக்கிறான், அக்கிரமக்காரன், அவனுக்கு நல்லதை நாட சொல்றீங்க, எப்படி நாடுறது? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அவன் செய்கிற அக்கிரமத்தை மேற்கொண்டு செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துங்கள், அதுதான் அவனுக்கு நீங்கள் செய்கிற உதவி. அநியாயம் செஞ்சுட்டான், செஞ்சது இருக்கட்டும்பா, இனிமே செய்ய விடாம அவனை தடுத்து நேர்வழி என்பா அழைப்பதற்கு என்ன வழி? ஒவ்வொரு விஷயத்திலும் பிறர் நலம் நாடினால், பிறரை நமக்கு நேசிப்பதை, நமக்கு நடக்க விரும்புவதை அடுத்தவருக்கு நடக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அதுதான் ஒரு இஸ்லாமியனுக்கான இலக்கணம். அந்த இலக்கணத்தில் நபிகள் நாயகம் சொன்ன முதல் நபர் யார் தெரியுமா? சஹாபாக்கள் கேட்டாங்கல்ல, அடுத்தவங்களுக்கு நன்மையை நாடணும்னா யாருக்கு நாடுறது? அல்லாஹ்வுக்கு நாடு, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு நாடு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாடு. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தப்பான தகவல்கள் சொல்லப்படுகிறதா? அவருடைய மரியாதை குறைக்கப்படுகிறதா? அவருடைய கண்ணியம் சீர்குலைக்கப்படுகிறதா? ஏன் கண்ணியம் சீர்குலைந்தால் எப்படி நான் வெகுண்டு எழுவேனோ அதை விட ஒரு முஸ்லிம் நபிகள் நாயகத்தின் கண்ணியம் சீர்குலைக்கப்பட்டால் 1000 மடங்கு வெகுண்டு எழ வேண்டும். ஏன் ஒரு முஸ்லிமுக்கு தான் உயிரை விட நபிகள் நாயகத்தினுடைய உயிர் தான் பெருசு. அப்படித்தானே குர்ஆன் சொல்கிறது.
அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த தூதர் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களின் வாழ்க்கையில் இதை அப்படியே பார்க்கிறோம். அவர்களின் உயிரை விட மேலாக நபி அவர்களை எப்படி நேசித்தார்கள்? தங்களுக்கு ஏற்படுகிற கேடுகளை விட நபிகள் நாயகத்துக்கு கேடு ஏற்பட்டால் அவருடைய உள்ளம் துடித்தது. எத்தனை நிகழ்ச்சி! பனு தீனார் என்ற குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி உஹது போர்க்களத்தில் அவருடைய குடும்பத்தாரை போருக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு செய்தி கிடைக்கிறது, உன்னை பெற்றெடுத்த தந்தை இந்த போர்க்களத்திலே எதிரிகளால் கொல்லப்பட்டு ஷஹீதாகிவிட்டார். இன்னாலில்லாஹ். பெண்மணி பதிலளித்து பொறுமை காக்கிறார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் செய்தி வருகிறது, உன்னை கட்டிய கணவர் போர்க்களத்திலே எதிரிகளால் கொல்லப்பட்டு ஷஹீதாகிவிட்டார். இன்னாலில்லாஹ். இறைவனின் நாட்டம். அல்லாஹ்வின் பாதையில் உயிர் துறந்திருக்கிறார். இந்த உலகத்து பேச்சை விட மறுமை பேரு அவருக்கு மிகச்சிறந்தது. பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார். மூன்றாவது செய்தி வருகிறது, நீ பெற்றெடுத்த பிள்ளையும் இதே போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டார். இன்னாலில்லாஹ். பொறுமையோடு இருக்கிறார். மூன்று செய்தி கிடைக்கிறது. அவரை பெற்றெடுத்த தந்தை கொல்லப்பட்டார், அவரை கரம் பிடித்த கணவர் கொல்லப்படுகிறார், அவர் ஆசையோடு பெற்றெடுத்த மகன் கொல்லப்படுகிறார். மூன்றையும் சாதாரணமாக தாங்கிக் கொண்ட அந்த தாய் அந்த கூட்டத்திலே வந்து நின்று கொண்டு சஹாபாக்களை நோக்கி கேள்வி எழுப்புகிறார். ஃபமா ஃபால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் தந்தை கொல்லப்பட்டது இருக்கட்டும், என் மகன் கொல்லப்பட்டது இருக்கட்டும், எனது கணவர் கொல்லப்பட்டது இருக்கட்டும், அல்லாஹ்வின் தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அதை சொல்லுங்கள், அதை கேட்பதற்கு எனது உள்ளம் ஆவலாய் இருக்கிறது. இதை விட, மகனை விட, தந்தையை விட, பிள்ளையை விட யார், அதுவும் ஒரு ஆண் கூட இல்லை. இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு பெண், நபிகள் நாயகத்தினுடைய தோழர், ஒரு பெண்மணி. பெண்மணியினுடைய உள்ளத்திலே நபிகள் நாயகத்தின் நேசம் எப்படி இருந்தது? அடுத்தவர்களுக்கு ஒன்று என்றால் நம்முடைய உள்ளத்திலே சீறி கிளம்ப வேண்டிய அந்த வேகம், நபிகள் நாயகத்திற்கு ஒன்று என்றால் அதை விட பல நூறு மடங்கு வேகம் எடுத்து கிளம்ப வேண்டும். அதைத்தான் இதையெல்லாம் சொல்கிறது. ஒரு தடவை ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் பிரச்சனை. ஒரு வியாபார கொடுக்கல் வாங்கலில் தகராறு. தகராறுல யூதர் சொல்லுகிறார், அகிலத்து மனிதர்களை எல்லாம் விட சிறந்த மூசாவை என்று ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வரும் பொழுது மூசா தான் எல்லாரையும் விட சிறந்தவர் என்று சொல்கிறார். இவர் சொல்லுகிறார், முஸ்லிம் சொல்லுகிறார், அகிலத்து மாந்தர்களை விட சிறந்த நபிகள் நாயகம் என்று இவர் சொல்கிறார். இது அவர் மறுக்கிறார், யூதர் மறுக்கிறார். என்ன நபிகள் நாயகத்தை விட மூசா சிறந்தவருங்கிறியா நீங்க? வேற ஒண்ணுமே சொல்லல அவரு. அவங்களும் மூசாவும் இறை தூதர் தான், நபிகள் நாயகமும் இறை தூதர் தான். ஆனால் நபிகள் நாயகத்தை விட இவர் சிறந்தவர் என்று யூதர் சொல்லுகிறார். சொல்லி முடித்த மறுநிமிடத்திலே யூதருடைய முகத்திலிருந்து அப்படியே ரத்தம் பொல பொலன்னு கொட்டுது. ஒரு சொல்லுதான், நபிகள் நாயகத்தை விட அவர் குட்டுத்தார் ஒரு பஞ்சு. ரசூலுல்லாஹ் இடத்துல வழக்கு வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லீமுக்கு அட்வைஸ் பண்றாங்க, நீ நேசிக்கிறது சரிதான், உடைய உள்ளத்துல நேசமெல்லாம் இருக்கலாம், ஆனா நபி ஒரு மூசா நபியோடு ஒப்பிட்டு இருக்கிறார். அவர் உலகத்திலே எந்த இறை தூதரை விட இன்னொரு இறை தூதர் சிறந்தவர் இல்லை. மூசாவை விட நான் சிறந்தவன் என்று சொல்லாதீர்கள். நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் மயக்கமுற்று மயக்கத்திலிருந்து அல்லாஹ் கியாமத் நாளில் உயிர் கொடுத்து எழுப்புகிற தருணத்தில் நான் தான் முதலாக எழுவேன். எழுந்து பார்க்கிற பொழுது எனக்கு முன்னால் அரிசுடைய நிழலில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நின்று கொண்டிருப்பார்கள். அவர் ஏற்கனவே தூர் சீனா மலையில அல்லாஹ் பார்க்கணும்னு சொல்லி மயக்கமுற்று விழுந்தாரு. அதனால் அவருக்கு மயக்கமே ஏற்படவில்லையா? அல்லது எனக்கு முன்பாகவே மயக்கம் தெளிந்து எழுந்து விட்டாரா? எனக்கு தெரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பதிலளிக்கிறார்கள். ஒரு பெரிய வார்த்தையே இல்லை, எப்படி கோபம் வருது பாருங்க. நபிகள் நாயகத்தின் மீது வைத்த நேசத்தின் அளவை பாருங்கள். பிறரை நேசிப்பதிலே முதலிடம் நபிகள் நாயகத்தை நேசித்தல். அல்லாஹ்வுடைய தூதருடைய இஸ்ஸத்திற்கு நிகராக உலகத்தில் வேறு எந்த மனிதனின் இஸ்ஸத்தும் கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா கூனா ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸ் அஜ்மாயின். உங்களுடைய இறை நம்பிக்கை முழுமை பெற்றதற்கு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? உங்களை பெற்றெடுத்த பெற்றோரை விட, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, உலகத்து மாந்தர்கள் அனைவரையும் விட நான் தான் உங்களுக்கு அதிக நேசத்திற்குரியவனாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தாலே தவிர நீங்கள் முழுமை பெற்ற மூமின்கள் இல்லை. எதை வேணாலும் இழப்பேன், அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி அவர்களுடைய கண்ணியத்தை காப்பதற்காக எதையும் நான் செய்ய தயார்.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாறு பிரசித்தி பெற்ற வரலாறு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், அவருடைய தாயார் ஏற்றுக்கலை, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் அபூ ஹுரைராவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா. ஒரு நாள் அபூ ஹுரைரா நபிகள் நாயகத்தில் அழுது கொண்டே ஓடி வருகிறார். என்னன்னு பார்த்தா இத்தனை நாளும் அபூ ஹுரைராவை திட்டின அவங்க அம்மா இன்னைக்கு நபிகள் நாயகத்தை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆளால் தான் எல்லாம் அம்பு வந்துச்சு. இன்றைக்கும் கூட நம்மளை பார்த்து சில பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த ஆள் அவனுக்கு பின்னாடி போய் எல்லாம் நாசமாக போயிட்டானுன்னு. அது மாதிரி நபிகள் நாயகத்தை பற்றி அந்த அம்மா மாற்றி பிடிக்குது. நான் செஞ்ச தப்புக்கு அவர் மேலே பழி. அது மாதிரி இங்கே தப்பு நடக்கலை, நேர்வழியில் இருக்கிறாங்க. எல்லாம் அந்த முகமதுக்கு நாள் வந்தது பிடிச்சி வாருன்னு வாங்குறாங்க. வாங்கினா இவரால் உட்கார்ந்துருக்க முடியல. ஆனாலும் பெற்றெடுத்த தாய்க்கு கொடுக்கிற மரியாதை கண்ணியம் என்று இஸ்லாத்தில் இருக்கிறது. அந்த தாயை எடுத்து அடித்து உதாசீனப்படுத்தி அவர்களை இழிவுபடுத்துவதற்கு நிமிடம் போதாது அபூ ஹுரைராவுக்கு. ஆனாலும் தாய் என்ற அந்த அந்தஸ்து அவரை அடிக்க விடாமல், அவர்களின் கண்ணியத்தை குலைக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறது. அழுது கொண்டே ஓடி வருகிறார் நபிகள் நாயகத்தினுடைய சபைக்கு. தேம்பி அழுகிறார். நபிகள் நாயகம் சமாதானப்படுத்துகிறார்கள். என்ன நடந்துச்சு சொல்லுங்க, நான் எப்படி சொல்வேன்? சமாதானப்படுத்தி விட்டு மீண்டும் கேட்கிறார்கள், சொல்லுங்கள். அபூ ஹுரைரா சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இத்தனை நாளும் என்னுடைய தாயார் நான் இஸ்லாத்தை ஏற்றதற்காக என்னை திட்டினார்கள், என்னை கேவலப்படுத்தினார்கள், என்னை விமர்சனப்படுத்தினார்கள். என்னை அது பாதிக்கவே இல்லை. சரி என்று இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டேன். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வின் தூதராகிய, அகிலத்தின் இரட்சகராகிய, அகிலத்து மாந்தர்களுக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கிற உங்களை பற்றி அவதூறாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். என்னால் என் தாய் என்ற அந்தஸ்தினால் அடித்து அவர்களை கேவலப்படுத்த முடியவில்லை. வேறு வழி இல்லாமல் அழுது கொண்டே ஓடி வந்திருக்கிறேன். என்னுடைய தாய்க்காக வேண்டி துவா செய்யுங்கம்பாங்க. ரசூலுல்லாஹ் கையேந்துவாங்க, அல்லாஹும்ம ஹ்தி உம்ம அபூ ஹுரைரா, யா அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு நீ ஹிதாயத்தை கொடு, நேர்வழியை கொடு. இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் நபிகள் நாயகத்தை திட்டி விட்டார்களே என்ற ஆதங்கத்தோடு அந்த சபையிலிருந்து எழுந்து மீண்டும் வீட்டுக்கு வருவார். வந்தால் வீட்டுக்கு வருவார். வீட்டு வாசல் கதவு சாத்தப்பட்டிருக்கும். உள்ளுக்குள்ளே குளித்து கொண்டிருக்கிற தாயார் குளித்து கொண்டிருக்கிற சப்தம். வெளியில் செருப்பு சத்தத்தை கேட்ட உடனே உள்ளேருந்து சத்தம் வரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன். அம்மா உள்ளேருந்து சத்தம் கொடுக்குறாங்க. வாசலில் காத்திருக்கிறார். குளித்து முடித்து விட்டு தாயார் கதவை திறந்து வெளியிலே வருகிறார். வெளியிலே வந்தவர் அபூ ஹுரைராவின் கரங்களை பற்றி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், கலிமாவினை மொழிந்து இறைவனின் தூதரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சாட்சியம் அளிக்கிறார்கள். மீண்டும் ஓடோடி வருகிறார். இப்பொழுதும் அழுகை, மீண்டும் கண்கள் கண்ணீர் வடிக்கிறது. நபிகள் நாயகம் ஆற தழுவி அவரை அரவணைத்து கேட்கிறார்கள், அபூ ஹுரைராவே என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களின் பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொண்டான். என்னுடைய தாயாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டி விட்டான். துவா செய்யுங்க, திரும்பவும் துவா செய்யுங்கிறார். என்னையும் என்னுடைய தாயாரையும் மக்களுக்கு நேசத்திற்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் மீண்டும் வருகிறார். இங்கு கவனிக்க வேண்டிய செய்தி என்ன? பல நாட்களாக, பல மாதங்களாக அபூ ஹுரைராவை அவருடைய தாயார் திட்டுகிறார், பேசுகிறார், விமர்சிக்கிறார். அதுவெல்லாம் பாதிக்காத பாதிப்பை நபிகள் நாயகத்தை பற்றி ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவருடைய உள்ளம் துவண்டு போகிறது என்று சொன்னால், நபி அவர்களை நபி தோழர்கள் நேசித்த நேசத்தின் அளவு நமக்கு விளங்குகிறது. அப்ப இப்படித்தான் ஒரு முஸ்லிம் நபியை நேசிக்க வேண்டும், உலகத்து மாந்தர்களை எல்லாம் நேசிக்க வேண்டும், நபிக்கு கேடு வரக்கூடாது என்பதை விரும்ப வேண்டும். அதுபோல உலகத்து மாந்தர்கள் எவருக்குமே என்னால் எந்த கேடும் வந்துவிடக் கூடாது என்ற நல்லெண்ணத்தோடு வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி நல்லெண்ணம் வைக்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்